ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் பண்ண மார்க்கெட் திரும்பவும் ஒரு டவுனுக்கு கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்துச்சு. ஸோ ரைட்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட், ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இந்த ஏரியாவில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பையர் வந்து எந்த என்ட்ரிஸும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இருந்திருக்கு. நாளைக்கும் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சைட்வேஸ்ல தான் இருக்கும். எந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் பண்ணா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,850 பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு பையரா இருக்கலாம். ஸோ அதே போல 23,650 பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு செல்லரா இருக்கலாம். அதே போல 24,000க்கு மேல பிரேக் அவுட் கொடுக்குறப்ப தான் ஒரு ஸ்ட்ராங் பைக்கான டிசிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேல ஸோ நெக்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கு. 24,200 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்தையும் பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு 24,500 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த லெவல்ல வந்து நம்ம திரும்பவும் வாட்ச் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த லெவலுக்கு மாதிரி தான் இன்னும் நமக்கான ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல செல்லரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இங்கே ஒரு சப்போர்ட்ஸ் இருக்கு. 23,500லேயே ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு 23,300க்கு வந்து மார்க்கெட் போகும். ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங் செல்லாம் நமக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் திரும்பவும் சைட்வேஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். நீங்க திரும்பவுமே பையர் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் டிசிஷனா இருக்கும். ஸோ பட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான என்ட்ரிஸ் ஏதாச்சும் கிடைச்சுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு நீங்க என்ட்ரிஸ் எடுங்க. தேங்க்யூ.